வியூ சூப்பரா இருக்குல்ல. ஈச்சங்க இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, குட்டி குட்டி குட்டியா இருக்கு. இன்னும் எப்படியும் வந்துட்டு ஒரு 6 மாசம் ஆகும்ல, இது பெருசா ஒரு 3 மாசத்துல வந்துருமா. ஸோ எல்லாத்துலயுமே அதே மாதிரி தான் குட்டி குட்டியா இருக்கு. பயந்து இன்னைக்கு என்ன அவன் தெரியல, இன்னைக்கு மயக்கம் போட்டு உழ போறேன். ரொம்ப போட்டோ எடுத்துட்டே இருக்கிறாங்க. லேட் பண்ணிடுங்க. இன்னைக்கு மயக்கம் போட்டுருவேன், ஏன்னா எனக்கு ஹைட் தான் பயம். நடுவுல இருக்கிற டவர் என்னதுப்பா? வைத்திய குத்தறதுக்கு. இத பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அது வியூவிங். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. நிறைய ஈச்சன்ட் போர்டு இதுல வந்து ஹரிசான் ரெஸ்டாரண்ட், தல்வாஹா காஃபி ஷாப், வியூவிங் ஸ்பியர். ஒயிட் டவரோட மேல இருக்க. எனக்கு இந்த டவரை பார்த்தாலே மேல தலையில விழுந்துடுற மாதிரியே இருக்குது. ஃபேமிலியே போவாங்க, அவங்க இங்கேயே இருந்து பழகினவங்க, அதனால எப்படி வேணா போவாங்க. இப்பதான் வருது பிஞ்சு, இன்னும் ஒரு 3 மாசம் ஆகும். டிக்கெட் நம்பர், டிக்கெட் எடுத்தாச்சு. ஸ்கேனிங் KTS டிக் அதுல இருந்து வரும், பார்த்துட்டு சோலார் பவர் லைட்ஸ். இங்கேயும் எந்த பிளான்ட் இருக்க போகுது? நம்ம போக போறது அந்த வியூவிங் ஸ்பியருக்கு தான் போறோம். இங்க இருந்து கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா அம்மா நம்ம வீட்டு செடி தோ இருக்கு பாத்தீங்களா. அடினியம் பிளான்ட் இங்க இருக்கா? அடினியம் பிளான்ட், அடிமை பிளான்ட் தான் அது. ரெஸ்டாரண்ட் போறது, இது வந்து வியூவிங் ஸ்பியர். இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் போல இருக்கு, இதுதான் வியூவிங் ஸ்பியர். இதுதான் கோலம் போல இருக்கு. ஹைட் கம்மியா நமக்கு பயமா இருக்குது. பயமா தான் இருக்கு எனக்கு. எந்த மேல கட்டி ஐயோ, எனக்கு மேல எப்படி பார்க்கவே எனக்கு இது இருக்குது. கடல் பார்த்தீங்களா, கீழே போறாங்களா? எனக்கு இப்பயே என்னமோ பண்ணுது. இதை தொடவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க தெரியுறீங்க, நல்லா இருக்கு. ஒயிட் டவர் மேல வந்தாச்சு. மேல வந்தாச்சு. காது கொஞ்சம் லைட்டா நிற்க ஆரம்பிச்சு. சரி, ஃபாஸ்டாகவே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. வாவ், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் மிஸ் பண்ணியிருப்பேன் போல இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு ஸ்பியரு. அப்பா படிக்கட்டு இருக்குது, நம்ம படிக்கட்டு வழியாக தான் ஏறணும். அடுத்த ஸ்பியரு மெயின் ஸ்பியருன்னு நினைக்கிறேன். இது மேலே ஸ்டேர்ஸ். ஏதோ இங்கே நடக்கிறப்போ ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது காலில். இல்லை அம்மா, அம்மா இங்கே அம்மா ஏதோ இங்கே நடக்கிறப்போ வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி இல்லை. மேலே போனோமா, ஸ்டெப்ஸ் இருக்குது, மேலே போகணும். ஆமாம்மா வாங்க.
பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். கீழே பார்த்தா கொஞ்சம் இதுதான் சொன்னீங்க அக்கா இதான் பக்கத்துலேயே ஒரு 3 கடி 4 கடி 4 கடி இது 4 பேருக்கு 3 கடி அது உள்ளதான் மெக்டோனல்ட் அக்வா பார்க் இங்கே இருக்கு. அதில் போயிட்டு பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? மூச்சு வாங்க. மூச்சு வாங்கயா? எனக்கு ஹைட்னா பயம். எனக்கு பயமும் இல்லை. எனக்கு பயம். ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். போங்க மேலே போங்க. இது மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்துறேன். இதெல்லாம் என்ன ஃபோன் ஆனால் சூடாகும். மேலே வந்துருக்கோம். இதுதான் ரொட்டேட்டிங் சுத்துது. தெரியுதா உங்களுக்கு? சுத்துது சுத்துது தெரியுது அவனுக்கு. பார்க்காத வரைக்கும் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி தாண்டி என்னால தாண்டி. ஆமா நான் இது சுத்தல நான் சின்ன அம்மான்னு கவனு பேசிட்டே வரேன். திடீர்னு இப்படி ரோவரத்தை பார்த்தோன்னு பகிர்ந்து வர ஐயோமா நான் வரல. இது பிடிங்க. கொஞ்சம் சுத்தத்தை பார்த்து இது பாருங்க. மூமெண்ட் இருக்கு. இது ரெண்டுமே மூமெண்ட்ல தான் இருக்கு. இது வந்து சுத்தத்தை பார்த்து அம்மா கொஞ்சம் வந்து பயந்துட்டாங்க. லேம்ப் போஸ்ட புடிச்சு நின்ன மாதிரி நின்றீங்க. ஏமா சுத்தத்தெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாதுமா. போயிட்டு வருமா? ஆமாமா ஜாலியா இருக்கணுமா. இங்கே வந்து ஒரு டெசர்ட்டு கேஃபட்டீரியா இல்லைன்னா பெவரேஜ் செஷன் மாதிரி இருக்கு. ஓ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க செம்மையா. இன்னைக்கு வந்து வீக்கெண்ட்னால கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. இல்லை நாங்கள் வீக் டேல வந்திருந்தோம்னா கொஞ்சம் வந்து ரொம்ப எம்டியா இருந்திருக்கும்னா அப்படின்னு நினைக்கிறேன். பசங்க மேலே டவரில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்படின்னு ஒரு மணி பாருங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? தவுக்கல மாதிரி. ஆனால் என்ன பயப்படாதுன்னு பாருங்க. நெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். இங்கே பாருங்க. கீழே பார்த்தா பயமாக இருக்குது. பார்க்காத வரைக்கும் ஒன்றும் தெரியல. இங்கே பாருங்க ரொட்டேட்டாக அப்பா அங்கே நிற்கிறாரு. அப்பா அங்கேயே நிற்கிறாரு. நம்ம மட்டும் போகிறோம். அவன் சுத்துறது. ஆமாமா இங்க பாருங்க. அவளுக்கு காட்டுங்க. இது நவரவே இல்லை. இது பாருங்க போயிட்டே மேலே டவர் பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி கீழே பார்த்தா பயங்கரமாக சுத்து. தெரியுதா? போகுது பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏமா இழுத்து தள்ளுதே. ஜாலியா ரைட்ல போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஜாலியா ரைட்ல போறேனா? ஃபேமிலிங்க தைரியத்தோடயும் நம்பிக்கையோடயும் இங்க வந்து ஐயோ
பார்க்காது. எட்டி பார்ப்பேன். வேவ் மேலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு இடத்துல நிற்காதீங்கம்மா, சுத்தணுமா? நான் ஏன் சுற்றுறேன்? அதான் சுற்றுது. அப்புறம் என்ன? இது ரொம்ப பொறுமையாக சுற்றுது. அம்மா அம்மா அப்ப பூமி இப்படி தானம்மா சுத்துது, நீங்க இதுக்கே பயந்தா என்னம்மா? அது தெரியல. எப்படி இருக்கு லலிதா உனக்கு இந்த வியூவிங்? நீ அழுது நான் ஒப்பாரி வச்சுட்டு. அச்சோ கொஞ்சம் பயமா தான் இருக்குது சொல்ல போனா. வலிக்குது. பாய். காட்டிட்டீங்களா மூவிங்க? எல்லாரும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாரும் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் எடுங்க. அது இது டெலஸ்கோப் இருக்கு சார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிக் பிக்காக தெரியும். நான் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அது மூடு. நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்? என்ன பேசுறது? நாங்கள் வந்து பயத்திலே பாருங்க ஒரு சாயா குடிச்சிட்டு இருக்கோம். சாயா வாப்பா இது? காடமன் சாயா. இங்க பாத்தீங்களா சாயா குடிக்கிறேன்னுட்டு இது ஸ்டான் நினைச்சு வாயில அம்மா கொஞ்சம் பயத்துல இருக்கிறாங்க. ஒண்ணுமே கரெக்ட் தானே? பயத்துல போதுண்ட கலங்கிருச்சு. நல்லா வடிகட்டி கேப்புச்சினோ 2 காடமன் டீ கொஞ்சம் கொஞ்சமா ஊதி ஊதி குடிக்கும். அது உள்ள வைக்கும் போது வச்சு இப்படி குடிக்கணும். அப்பா வந்து அவர் இங்க அக்வா பார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஏசி கம்மியாக இருக்கும். ஏசி கம்மியாகிருக்காங்க. அது சொன்னாங்க சுடுது ரொம்ப. போட்டிருக்கீங்க ஒரு டிஸ்க் தான். கவர்ல போட்டிருக்கீங்க. அது இப்படி பயம். நமக்கு பழக்கமான ஒண்ணு, உங்களுக்கு தானே புதுசு. இந்த சன்லைட்டை பாப்பா எங்க மூஞ்சில தெரியுதுங்களா? பிரியா எடுங்க அப்படியே கண்டினியூ பண்ணி. துபாய் டவர் கிட்டே நம்ம வந்துட்டோமே. ஏமா இத போய் துபாய் டவர்னு சொன்னா நியாயமா இல்ல? அவங்க துபாய் டவர் இதுவும் இதே மாதிரி தானே, இப்படி வளைச்ச மாதிரி இப்படிதான் இல்ல. ஆனா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கு தானே. இருக்கு ஆனா டெம்பரேச்சர் அப்படியே இங்கேயே உள்ளே தெரியுது. அந்த அளவுக்கு ஒருத்தவங்க போனை கீழே போட்டாங்க. மோஸ்ட்லி இந்த கத்தாரு, ஒமானு, துபாய், கல்ஃப் கண்ட்ரில எல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான். நல்லா கொடுத்தாங்கன்னா எடுத்துட்டு போவாங்களா? இந்த ஸ்டிக்கே கொடுத்தா நான் அப்படியே எடுத்துட்டு கும்புகி 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 கும்புகி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணும். சொல்லுங்க. வீடு அக்வா கல்ஃப் தானே இது? அக்வா பார்க். அக்வா பார்க் பொனல்லாம் இருக்குது. அக்வா பார்க்ல இங்க அக்வா பார்க் இது பக்கத்துலேயே அக்வா பார்க் இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு கண்டம். அது உள்ளலாம் போக மாட்டோம். அது டஸ்ட்பின், அதுல உட்கார்றேன். Shall we? Going down. டூலி ஆல் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மரம் தெரியுமா?
ஹைட்ல தான் போயிட்டு வந்தோமான்னு சொன்ன நம்பவே முடியல. இதை தாண்டி போயிட்டு வந்தீங்க. பாருங்க செடிக்கு போறதா. ஆமா ஆமா கல்லு நாலு எடுத்துட்டு போலாம். எல்லாருமே சர்வர் லைன்ஸ் இருக்குங்க. ஓடி ஜாலியா வீக்கெண்ட்ல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ரீல்ஸ் ஆடிட்டு நம்ம காட்டுறப்போ ஆட மாட்டாங்க. see you soon இருக்கா. வெளியே போகிறோம். see you soon அப்படியே. நல்லா இருந்துச்சு. என்னமா பண்றீங்க? டவர் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் பாருங்க மோதிரம் பூ, நம்ம ஊர் பூ வந்து பெருச்சு. மோதிரம் போடுறதுக்கான என் சின்ன பொண்ணு ஓட்டையா. நான் ஒன்றும் ஆக்கல, நீங்க தான் ஆக்குறீங்க. ஏன் மேல பழைய போடாதீங்க. ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? சூப்பர். ஏய் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற வேலை தான் உங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது வியூவெல்லாம். ஈச்சங்காய் இதான் ஃபிஷ் மார்க்கெட்டா. நமக்குள்ளே போனதில்லை ஆனால் சொல்கிறாங்க, அதனால நான் சொல்கிறேன். நம்ம இந்த கல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எனக்கு வீட்டில் கொடுத்தா ரெண்டு கல்லையும் ஒன்றா சேர்த்து வச்சா துணி துவைச்சிடும் அழகாக போட்டு. பாருங்க எப்படிலாம் வேஸ்ட்டாக வந்து ரோட்டில் வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு ரெண்டு கல் ஒன்றா சேர்த்து வைக்க மாட்டுறாங்க துணி துவைக்கிறது. வயிற்றுல வந்துட்டு நம்ம லைஃப்ல குளோப் மேலே ஏறிட்டோம். சக்சஸா வண்டி வந்தாச்சு, கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா லுல்லு போகிறோம். ஏறி 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 தண்ணி கூட வாங்கி தலையாரும். மீட்டிங் இங்கே தான் 2018 எல்லாரும் வராங்க, நிறைய பேசுறாங்க. நான் கூட யாரும் வரவே மாட்டாங்க, தனியாக போகிறோம் போல இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். எங்கள் கூட சேர்ந்து இன்னும் ஒரு 4 பேர் தான் ஸ்டார்ட் பண்ண போது வந்தாங்க. அதே மாதிரி இருக்குமோன்னு பயந்துட்டு வந்தேன். ஓகே, நல்லா இருந்துச்சு பார்க்குறேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீ புர்ஜ் கலிஃபா போகணும்.